Avedis TV, enlightening the thirsty. நன்றி செலுத்துவோம். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. என்னோடு இணைந்திருப்பவன் மிகுந்த கனி தருவான் என்று சொன்ன நற்கருணை ஆண்டவரிடத்திலே இந்த புனிதமான காலை வேளையிலே நம்மையே முழுவதுமாக ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, திரு இறுதி ஆண்டவரே, நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நிறைய ஆட்கொள்ளும், நிறைய எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையால், உம்முடைய வல்லமையால், உம்முடைய ஆற்றலால், உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை புனிதப்படுத்தும், எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்ற ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். என்னுடைய சிறுகளின் நிழலிலே அரவணைத்து பாதுகாப்பேன், பராமரிப்பேன் என்று சொன்ன நற்கருணை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். வழிநடத்தும் ஆண்டவரே, எங்களை தேற்றும் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கின்றோம், எங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், சரணடைகிறோம். எங்களை தேற்றும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும். நாளிலே ஆண்டவர் வல்லமைக்க காரியங்களை என்னுடைய வாழ்விலே நிகழ்த்துவார். அரும்பெரும் செயல்களை என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கையோடு நற்கருணை ஆண்டவருடைய திரு பாதத்தை, திரு இறுதி ஆண்டவருடைய ஆலயத்தை நாடி வந்துள்ளோம். ஆண்டவரோட ஒப்புக் கொடுப்போம். இதோ இந்த பாடலின் வழியாக ஆண்டவரோட ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரேசுராஜனுக்கே, நற்கருணை நாதருக்கே.
இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே நற்கருணை நாதருக்கே ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே நற்கருணை நாதருக்கே. ஆண்டவருடைய முழு அன்பின் வெளிப்பாடு இந்த நற்கருணை. ஆண்டவருடைய முழு வல்லமையின் வெளிப்பாடு ஆண்டவருடைய நற்கருணை. திரு இருதய ஆண்டவர் இந்த நற்கருணையிலே முழுவதுமாக வீற்றிருக்கின்றார். அவர் தாம் செலுத்திய அன்பை நாம் அயலாரிடத்திலே செலுத்த வேண்டும். தன்னைத்தான் அன்பு செய்வது போல தன்னுடைய அயலாரை அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். இந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கின்ற போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, ஆண்டவருடைய வல்லமையை நாம் பெறுகின்றோம். ஆண்டவருடைய அன்பானது அளவு கடந்தது. ஆண்டவருடைய இரக்கமானது அளவு கடந்ததாக இருக்கின்றது.
உன்னுடைய நற்செய்தியிலே இத்தகைய அன்பை நாம் புரிந்து கொண்டு குடும்பத்திலே இத்தகைய அன்பை நாம் பிரதிபலிக்க வேண்டும். திருமணத்தின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை நினைத்து பார்த்து அந்த வாக்குறுதியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு எடுக்கின்றார். படைப்பினுடைய தொடக்கத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தால், எனவே இனிமேல் அவர்களை ஒன்றும் பிரிக்க முடியாது. அன்பிலே நிலைத்திருக்கின்ற போது அவர்கள் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் என்று ஆண்டவர் அழைப்பு எடுக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, குடும்பத்தினுடைய நலன்களை, குடும்பத்தினுடைய ஆற்றலையும் வல்லமையும், இந்த அற்புதமான கொடைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தன்னுடைய ஒரே மகனையே குடும்பத்திலே பிறக்க செய்தார். தந்தையாகிய இறைவன் நினைத்திருந்தால் தன்னுடைய மகனை விண்ணகத்திலிருந்து அனுப்பியிருக்க முடியும். ஆனால் இந்த குடும்பத்தினுடைய ஆற்றலை உணர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை குடும்பத்திலே பிறக்க செய்தார். திரு குடும்பத்திலே பிறக்க செய்து அந்த திரு குடும்பத்தை பொறுப்பெடுத்து கொண்டு வழிநடத்தினார். திரு குடும்பம் பல்வேறு சோதனைகளை, வேதனைகளை, துன்பங்களை மேற்கொண்டது. ஆனால் அவர்கள் ஆண்டவரை விட்டு என்றும் விலகவில்லை. நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பொறுப்பெடுக்கின்றார், ஏற்றுக்கொள்கின்றார், அவருடைய வழியிலேயே நடக்க அழைப்பு எடுக்கின்றார். நாம் தான் பல நேரங்களிலே நற்கருணை ஆண்டவரை விட்டு பிரிந்து செல்கின்றோம். மாபெரும் கொடையை நாம் ஒரு நாளிலே நிலைத்து பார்ப்போம். குடும்பம் மாபெரும் கொடை. குடும்பத்திலே விட்டு கொடுத்து வாழ்வது மாபெரும் அன்பின் கொடை. வாழ்கின்ற இடத்திலே அன்பு செய்து வாழ்வது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். மனமுறிவை பற்றி இறைவாக்கினர் மலாக்கி தன்னுடைய 2வது அதிகாரம் 16வது இறைவசனத்திலே, மனமுறிவை நான் வெறுக்கிறேன் என்கிறார் இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர். மனமுறிவு செய்கிறவன் வன்முறையை மேலாடை கொண்டு மறைக்கிறான் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆகையால் எச்சரிக்கையாயிருங்கள், நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள் என்று சொல்கின்றார். ஆக மோசே, உங்களுடைய கடினமான உள்ளத்தின் பொருட்டே மனமுறிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்கின்றார் என்ற நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து சொல்கின்றார். நமது உள்ளமும் பல நேரங்களிலே கடினப்பட்டு இருக்கின்றது. அன்பு செய்வதிலே, ஏற்றுக்கொள்வதிலே, விட்டு கொடுப்பதிலே நான் எவ்வாறு குறை நெறிகளாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பல நேரங்களிலே சிந்திக்கின்றோம். ஆக குடும்பங்களின் மகத்துவத்தை உணர்வோம். குடும்ப அன்பின் ஆற்றலை உணர்வோம். குடும்ப அன்பிலே நிலைத்திருப்போம். கடின உள்ளத்தினராக அல்ல, கனிவு உள்ளத்தினராக. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று ஆண்டவர் சொல்கின்றார்.
நித்திய கனிவும் மனத்தாழ்மையும் உடைய இதயத்தை ஆண்டவர் நற்கருணை நாதர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். ஆண்டவரிடத்திலே இந்த புனிதமான நேரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அன்பு செய்யக்கூடிய ஆற்றலையும் வல்லமையை தாரும் ஆண்டவரே. கடின உள்ளத்தினராக அல்ல, கனிவு கொண்ட உள்ளத்தினராக வாழ எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை தேற்றும் உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்கள் மீது பொழிந்து நிரப்பும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரால் எல்லா காரியங்களையும் நிகழ்த்த கூடும். ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் தாமே நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும், நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த குடும்பத்திலே திருமணத்தின் போது கொடுத்த வாக்குறுதியிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் செலுத்திய அன்பை நாமும் பிரதிபலிக்க வேண்டும். அவர் காட்டிய கனிவான உள்ளத்தை, பரிவு நிறைந்த உள்ளத்தை, இரக்கம் நிறைந்த உள்ளத்தை நாமும் பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆட்கொள்ளும். அந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஒரு நிமிடம் ஆண்டவரையே உற்று நோக்குவோம். ஒரு நிமிடம் மௌனத்திற்கு பிறகு மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்வோம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமீன். ஜெபிப்போமாக.
சர்வேஸ்வரா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். சர்வேஸ்வரனோ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களின் திருப்பலியானது தியோதரா பத்ரோஸ் நன்றி பலியாகும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும், மோனிக் அடைக்கலம் யூனியன் பங்கு மக்களுடைய வளர்ச்சிக்காகும், நல்லா குரூப்பா கம்பெனி நன்றி எதிராகும், தொழில் வளர்ச்சிக்காகும், திருவாண்டர் கோயில் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகும் மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காகும், ஜாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ நன்றி எதிராகும், தொழில் வளர்ச்சிக்காகும், பசில் மேரி குளோரி மேரி ஃப்ளோமின் நன்றி எதிராகும், கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். இன்றைய நாளிலே பாண்டியன் சந்து, தனியப்பா பிள்ளை, பொன்னியாங்குட்டி இந்த பகுதியில் வாழும் இறை மக்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். அமலோற்ப மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்து டிவியின் நன்றி வழியாகும். அன்பரசு மார்ட்டின் இறுதி ஆண்டவருக்கு நன்றி வழியாகும். அந்தோனி தாமஸ் குடும்பத்தார் இறுதி ஆண்டவருக்கு நன்றி வழியாகும். கண்மணி பிரியா நடக்கவும் பேசவும் வேண்டியும், ஆரோக்கியமால் திலீப் சர்மா, அருட் சகோதரி மேரி எத்தில் வினா அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும், அந்துவான் ஷபி அவர்களின் 105வது பிறந்த நாளில் நினைவாக அவரின் ஆண்மலை பாற்றிக்காகும் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. திருப்பலியிலே தந்தவரில் பங்கேற்க நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் ஏற்று மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் மணியான பரிசுத்த மரியாதையாலையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஏலாமல் இறைவன் அமைதி இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாகிய திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உங்கள் தந்தையரை எகிப்திலிருந்து வெளியே கொணர்ந்தேன். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, திருவசனம் 1 முதல் 13 முடிய. அந்நாள்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார். முற்காலத்தில் ஆபிரகாம், நாகோர் ஆகியோரின் தந்தை தேரா உட்பட உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் வாழ்ந்த பொழுது அவர்கள் மற்ற தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர். உங்கள் தந்தையாகிய ஆபிரகாமை நதிக்கு அப்பாலிருந்து அழைத்து வந்து கானான் நாடு முழுவதிலும் நடத்தி சென்றேன். அவனது வழி மரபை பெருக்கினேன். அவனுக்கு ஈசாக்கை அளித்தேன். ஈசாக்கிற்கு யாக்கோப்பையும் ஏசாவையும் அளித்தேன். ஏசாவுக்கு செபீர் மலையை உடைமையாக அளித்தேன். யாக்கோப்பும் அவன் மக்களும் எகிப்திற்கு சென்றனர். மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி அங்கே என் செயல்களின் மூலம் எகிப்தை வதைத்தேன். பின்னர் உங்களை வெளியே கொணர்ந்தேன். உங்கள் தந்தையரை எகிப்திலிருந்து வெளியே கொணர்ந்தேன். அவர்கள் கடலுக்குள் சென்றார்கள். எகிப்தியர் தேரில் குதிரைகளுடன் செங்கடலுக்குள் உங்கள் தந்தையரை துரத்திச் சென்றனர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறினர். அவர் அவர்களுக்கும் எகிப்தியருக்கும் இடையில் இருளை வைத்தார். அவர் எகிப்தியரை கடலில் அமிழ்த்தினார். நான் எகிப்தியருக்கு செய்ததை அவர்கள் கண்கள் கண்டன. நீங்கள் நீண்ட காலம் பாலை நிலத்தில் வாழ்ந்தீர்கள். யோர்தானுக்கு கிழக்கில் வாழும் எமோரியரின் நாட்டுக்கு உங்களை கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களுடன் போரிட்டார்கள். நான் அவர்களை உங்கள் கையில் ஒப்படைத்தேன். அவர்களது நிலத்தை நீங்கள் உடைமையாக்கி கொண்டீர்கள். உங்கள் முன்னிருந்து அவர்களை அழித்து ஒழித்தேன். மோவாப்பின் அரசன் சிப்போரின் மகன் பாலாக்கு இஸ்ரேலுக்கு எதிராக படை திரட்டி போர் தொடுத்தான். உங்களை சபிக்குமாறு பேகோரின் மகன் பிழையாமை அழைக்க ஆள் அனுப்பினான். நான் பிழையாமுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. அவன் உங்களுக்கு ஆசி வழங்கினான். உங்களை பாலாக்கின் கையினின்று விடுவித்தேன். நீங்கள் யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள்.
எரிகோவின் மக்களும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் இத்தியரும் கிர்காசியரும் இவ்வியரும் எபூசியரும் உங்களுக்கு எதிராக போர் தொடுத்தனர். அவர்களையும் உங்கள் கையில் ஒப்படைத்தேன். நான் உங்களுக்கு முன்னே குளவிகளை அனுப்பினேன். அவை உங்கள் முன்னிருந்து 2 எமோரிய அரசர்களை விரட்டின. இது நிகழ்ந்தது உங்கள் வாளாலும் அன்று, உங்கள் அம்பாலும் அன்று. நீங்கள் உழுது பயிரிடாத நிலத்தில் அறுவடை செய்தீர்கள். நீங்கள் கட்டாத நகர்களில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். நீங்கள் நடாத திராட்சை ஒலிவத் தோட்டங்களின் பயனை நீங்கள் நுகர்கின்றீர்கள். இவை அனைத்தும் நான் உங்களுக்கு கொடுத்தவையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 5, பாடல் 65. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே, நீ எனக்கு செய்த நன்மை எண்ணியே. என்ன சொல்லி பாடியும் என்ன சொல்லி போற்றியும் ஈடு இணை உனக்கு இல்லையே தேவா, ஈடு இணை உனக்கு இல்லையே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே, நீ எனக்கு செய்த நன்மை எண்ணியே. கண்ணீர் துடைத்ததை சொல்லி பாடவா, கவலையில் அணைத்ததை சொல்லி பாடவா, வீழ்ந்தேன் தூக்கியதை சொல்லி பாடவா, சாய்ந்தேன் தாங்கியதை சொல்லி பாடவா. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே, நீ எனக்கு செய்த நன்மை எண்ணியே. வாழ்வை தந்ததை நான் சொல்லி பாடவா, வளமை நிறைந்ததை சொல்லி பாடவா, ஊக்கம் தந்ததை சொல்லி பாடவா, உறுதி செய்ததை நான் சொல்லி பாடவா. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே, நீ எனக்கு செய்த நன்மை எண்ணியே. என்ன சொல்லி பாடியும் என்ன சொல்லி போற்றியும் ஈடு இணை உனக்கு இல்லையே தேவா, ஈடு இணை உனக்கு இல்லையே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே.
நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், ஒருவர் தம் மனைவி எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர், இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமிழ் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்துக்காவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வளமையும் வெறுமையும் ஏற்றிடவே வழி காட்ட வேண்டும். எங்கள் உளமதில் ஒருமையும் வளர்ந்திடவே ஒளியேற்ற வேண்டும்.
வளமையும் பெருமையும் ஏற்றிடவே வழி காட்ட வேண்டும். எங்கள் உளமதில் ஒருமையும் வளர்ந்திடவே ஒளியேற்ற வேண்டும். தளர்ந்திடாத அன்னையின் பூமியிலே வளம் நிறை பெற வேண்டும். செம்மை வளர்ந்திட வாழ்வில் நீதியும் மலர அருளை தர வேண்டும். அன்மைக்கு சகோதரர் சகோதரர் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. பேரன்புமிக்க தந்தையே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கியருளும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எங்களுக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தொழின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தறினார். ஆகவே தூதர் வான தூதர் அணிகளோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேழ்த்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகியவுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதை வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்ற ஊழியம் புரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகு பரவிருக்கும் இந்த திருச்சபை சிறப்பாங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் பெயராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் திருமணை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் இது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாய் என மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, உயர்வின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருட திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் சமரி, ஒரே உலகின் பாவங்களை போக்கியவன், ஒரே உறவிலே அன்பிலே வளர ஆற்றலையும் வல்லமையும் தருகின்ற அன்பு தேவன். இத்தகைய அன்பு இருந்திருக்க அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும்.
அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமீன். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவரு இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். படைவீரன் ஒருவன் அவருடைய விழாவை ஈட்டியால் குத்தி திறந்தான். உடனே இரத்தமும் நீரும் வெளிவந்தன. ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
பீதாசுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் தேவ மதுரமாமே. அது தேடி நாடி ஓடி வருவே திருச்சபையானோரே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் தேவ மதுரமாமே. அது தேடி நாடி ஓடி வருவே திருச்சபையானோரே. மயிலும் இயேசுவின் நாமம் தேவ மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவக்கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுண நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் தேவ மதுரமாமே. ஆவியை மீட்ட தாவிய உயிரை தாமே இந்தவரா. இன்னும் மேன்மையால் கருணை நிறைவரமுண்டு நிதப்புதிய மனமே. பேரினிமையிலும் இயேசுவின் நாமம் தேவ மதுரமாமே. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. இத்திசையும் புரிவோம். பாடல் எண் 11.
வாழ்வெல்லாம் நாளாகுமோ? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவோம் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது நினைவோம் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத
வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா